ஹே காய்ஸ் வணக்கம். இன்றைக்கு நான் ப்ரீப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ண ஒரு பட்டு சாரி தான் கட்டி காட்ட போகிறேன். நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் எங்களுடைய இடுப்பு பகுதியை சொருகி கழுவோம். இதில் வலது பக்கத்துடைய இந்த இடுப்பில் தான் சொருகணும். பாருங்கள், எப்பயுமே சொருகும்போது மடித்து நீட்டாக சொருகணும், போட்டு அடைஞ்சி விடக்கூடாது. இந்த மாதிரி சொருகிட்டு நிலமட்டத்தோடு நிற்கக்கூடிய மாதிரி இருக்கணும். நிலத்தில் தேயக்கூடாது, இல்லை உங்களோட பாதங்களில் படக்கூடிய மாதிரி மட்டத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த சாரி எப்படி அளவெடுத்து ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணலாம்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் அந்த வீடியோவில் இந்த சாரியை நான் பிறகு கட்டி காட்டுறேன்னு சொன்னேன். அதனால தான் இன்றைக்கு கட்டி காட்டுறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அடுத்த வரக்கூடிய துண்டை சுற்றி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சுற்றி எடுத்துட்டு நீங்கள் ஷோல்டர் பின் பண்ணணும். ஷோல்டர் பின் நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஷோல்டர் பின் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய கால் மட்டத்துக்கு இல்லை கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் குத்தி கொள்ளலாம். நான் இப்போ பின் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது நாங்கள் இடுப்பு ப்ளீட் குத்த போகிறோம். இந்த மாதிரி எங்களுடைய ப்ளீட்டை இப்படி நீங்கள் நல்லா இழுத்து கொள்ளுங்க. ஷேப்பாக இழுத்துட்டு உங்களை வலது பக்கத்துடைக்கிட்ட கொண்டு குத்தணும். நீங்கள் அந்த இடத்துல பின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் சைட் ப்ளீட் உங்களோட சாரின்ற லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 1 by 1 எடுக்கணும். சில சாரி ஷார்ட்டாக இருக்கும், சிலது லென்த் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி 1-2 ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 2-3 ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். சாரி வேர் பண்ணும்போது சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சாரி நீட்டாக இருக்கும். நான் நிறைய டிப்ஸஸ் பழைய வீடியோஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் போட்டு விடுறேன். இப்போ நாங்கள் ஏற்கனவே வலது பக்கம் பின் குத்திருக்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயே இதையும் நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கொள்ளுங்க. லூஸாக இருந்தால் தொஞ்சி வந்துடும். இப்போ முன்பக்கம் ப்ளீட் சொருக போகிறோம். இந்த ப்ளீட் எப்படி செட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அப்போ நான் அப்படியே சொருக போகிறேன். பாருங்கள், மேலே ஒடுக்கமாகவும் கீழே விரிஞ்ச மாதிரிக்கு நான் ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த இடத்துல சொருகிக்கொள்வோம். சொருகும் போது நீங்கள் அதையும் ஸ்கர்ட்டுக்குள்ளே நல்ல லெவலாக சொருகுங்க. இன்ன வயசுக்கு போகக்கூடாது. மற்றும் சொருகும் போது சுருட்டி சொருகக்கூடாது. நீட்டாக சொருகிட்டு ஒரு பெரிய பின் எடுத்து உள்பக்கத்தால் குத்தி கொள்ளுங்க. இப்போ அடுத்தது மேலே இந்த ப்ளீட்ஸுன்ற பின்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதை ஏற்கனவே செட் பண்ணி பின் பண்ணியிருந்தது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சாரியை நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த சைட் ட்ரெஸ் தெரியாமல் நீட்டாக குத்தி கொள்ளுங்க. அவ்வளோதான். நான் இப்போ இந்த சாரி வேர் பண்ணிட்டேன். நீங்கள் நீட்டாக அயர்ன் பண்ணி ப்ளீட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 5 நிமிஷத்தில் இந்த சாரி கட்டிடலாம். கஷ்டமே இல்லை. உங்களுக்கு நான் பழைய வீடியோஸில் நிறைய டிப்ஸஸ் சொல்லியிருக்கிறேன் சாரிக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இந்த முந்தான ப்ளீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வடிவாக இருக்கும், பின்னோட விடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.